காய்ஸ் இது நான் எப்போ போட்டதுன்னா கிட்டத்தட்ட -36,000 போச்சு. இது ஃபுல்லாகவே பேப்பர் ட்ரேடிங் தான். நீங்கள் உங்களோட லாஸை ரெக்கவரி பண்ணணும், நம்ம கொஞ்சம் லாஸ் வராமல் பார்த்துக்கணும், நம்ம கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணி பழகுங்க. உங்களோட கேபிட்டல் வந்து பேப்பர் ட்ரேடிங்காட்டி நான் 1,45,000 போட்டிருக்கேன். ஆனால் ஒரிஜினலாக நான் போடணும் அப்படின்னா ஒரு 20,000 30,000க்கு மேலே நான் போட்டதில்லை, போடவும் மாட்டேன். ஸோ ஒன்று புரிஞ்சுக்குங்க, நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் ஒரு கோடியும் கூட உங்களுக்கு அதில் எவ்வளோ மார்ஜின் இருக்கோ அவ்வளோவும் கூட போடலாம். ஆனால் ஒரிஜினல் அமௌண்ட் போடும்போது பார்த்து தான் போடணும். நம்மளுக்கு அந்தளவுக்கு கேஷ் கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போடுங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து கரெக்டாக நான் எப்போ போட்டேன் அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருந்தது, அந்த டைமில் தான் போட்டேன். மைனஸில் தான் இருந்துச்சு. அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். இருங்க, என்னோடய இதை காமிக்கிறேன், ட்ரேடிங் செட்டப்பை. இதுதான் என்னோடய ட்ரேடிங் செட்டப். கிட்டத்தட்ட அவன் இன்னும் போக வேண்டிய தூரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 146 ரூபாய்க்கு போவாங்கிறது என்னோடய வியூகம். பார்ப்போம். அது வந்து ஆட்டோ ஆப்போசிட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அது போட்டோம்னா ஆப்போசிட்டில் இப்போ வந்து 24,100 எடுத்துருக்கிறேன்னா அதோட 24,100ஓட கால் ஆப்ஷன் கீழே கேண்டில் வரும். இது எதுக்காக அப்படின்னா எக்ஸ்பிரி டேயில் நம்ம ரெண்டுமே பார்க்கணும். இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த 4 ரூபாயிலிருந்து இவன் 100 ரூபாய்க்கு வருவான், அவன் 112 ரூபாயிலிருந்து 80 ரூபாய்க்கு வருவான், இவன் இங்கேருந்து 60 ரூபாய்க்கு போவான். ரெண்டும் மீட்டப் ஆகிறது 70 ரூபாயில் மீட்டப் ஆவாங்க. அப்படிங்க அதான் 0 to ஹீரோம்பாங்க. மேக்ஸிமம் 100க்கு 80% அந்த மாதிரி நடக்காது. ஆனால் அந்த 20% அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், மார்க்கெட் டக்குன்னு திரும்பிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிக் லாஸ் இந்த 1,45,000 போட்டிருக்கோம்னா அந்த 1,45,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் கேண்டில் போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா கீழே ஆப்போசிட்டில் 4 ரூபா 20 பைசா இருக்குது, மேலே 112 ரூபா இருக்குது. கண்டிப்பாக ஏதோ 1 0 ஆகணும், 1